அனைத்து தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருமால். பார்த்திங்கன்னா பொம்படியிலங்க ரெயின்போ ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி ஒரு டாப்பிக்கு ரொம்ப நாளாக என் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்ததை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஒரு கேவலமாக போயிட்டுருக்கிற ஒரு தகவல் பற்றின்னு சொல்லலாம். MyV3 ஆட்ஸ். இந்த ஆட்ஸை நானும் பார்த்துட்ருந்தேன். சரிங்களா? ஆட்ஸை நான் பணம் கட்டிலாம் பார்க்கல. ஆட்ஸ் மட்டும் நான் ஃப்ரீ ஆட்ஸ் பார்த்துட்ருந்தேன். ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? என்ன இதில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த எல்லா எம்எல்எம்மே என்ன செஞ்சதோ அதே கான்செப்டை தான் இதுலேயுமே செய்கிறாங்க. சரிங்களா? நான் எத்தனையோ எம்எல்எம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நானும் இல்லைங்க, அதாவது சமுதாயத்தில் மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மாற்றம்னா என்ன? பணம் நோக்கிய ஒரு தேவைக்காக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கேன்வாஷ் பண்ணி செய்கிறது தான் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அப்படின்னா கம்பல்சரி சில பள்ளிக்கூடத்திலே கூட இதை பற்றி சொல்லி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு வரவங்களாகட்டும், ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையினோட புரிதல், அவங்களுடைய லைஃப்பில் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டை கரெக்டாக கேட்ச் பண்ணி பண்ணுறவங்க தான் இந்த எம்எல்எம் டார்கெட்டர்ஸ் எல்லாருமே. பொதுவாக நான் சொல்கிறேன், எந்த எம்எல்எம் நிறுவனமாகட்டும், இது பாலிசி தரப்பில் வரட்டும், இல்லை ப்ராடக்ட் தரப்பில் வரட்டும், இப்போ இவங்க MyV3 ஆட்ஸ் பார்க்குறதாகட்டும், இப்போ ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும், பிட்காயின்ஸ் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், ஒரு நாளைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கலாம். அவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் 10 வருஷம் சம்பாதிக்கிறீங்க, உழைச்சி சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் ஆவரேஜ் ஒரு 30,000 அவங்க டார்கெட். அவங்க போகிற டார்கெட்டே அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் 30,000 அப்படின்னு டார்கெட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ₹3,60,000 தான் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 வருஷம் சம்பாதிப்பீங்க. 20 வருஷம் பாருங்கள், 20 பெருக்கல் 3,60,000 அப்படின்னு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ₹7,20,00,000 தான் நீங்கள் லைஃப் டைமாகவே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய டார்கெட்டில் போனீங்க அப்படின்னா இயர்லேயே அவ்வளோ சம்பாதிக்கலாம், ஏன் மந்த்லியே சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? கணக்கில் தெரியாது, முன்ன பின்ன தான் நான் போட்டிருக்கேன். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எல்லாருமே காலத்தின் கட்டாயம். சரி, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் ஏமாந்து தான் வெளியே வரணும். நானும் ஏமாந்து நிறைய நிறுவனங்களில் ஏமாந்து வந்திருக்கேன். சரிங்களா? நான் பெருசாக லட்சக்கணக்காலாம் மாட்டல. 5,000 10,000 அவங்களுடைய டார்கெட் பெருசாக லட்சக்கணக்காக ஏமாத்துதுன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட்டாக பெரிய ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா இது MyV3 ஆட்ஸாக தான் இருக்குது. MyV3 ஆட்ஸாக தான் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் ₹5,000 சேருங்க, நீங்கள் 3 பேரை சேர்த்தி விடுங்க, 2 பேரை சேர்த்தி விடுங்க, அவங்க 2 பேரை சேர்த்தி விடுவாங்க. அப்படி தான் ஸ்கேம் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இல்லை நீங்கள் ப்ராடக்டை வாங்குங்க, ₹1,500 கட்டி ஒரு ப்ராடக்டை வாங்குங்க, நீங்கள் ரீபர்ச்சேஸ் ரெகுலராக வாங்குங்கன்னாங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதில் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்கு வந்துடுவோம். பரவாயில்ல, நம்ம கட்டுறதுக்கு மேலே சரி ஒரு கொஞ்சம் தான் சேர்த்தி கொடுத்தோம், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துடுவோம். ஆனால் MyV3 ஆட்ஸ் முற்றிலுமே ஸ்கேம் தான். ஏன்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது, ஒரு GST பில்லு கிடைக்காது, அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய வருது. ஆனால் நான் அதில் கட்டி ஏமாறலைங்க. அது ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரீ ஆட்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்ருந்தேன். இதில் உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி கூட பாருங்கள், எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கன்னாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. சரிங்களா? மக்கள் இது பண்ணுறதுனால சொல்லிட்டு விட்டுட்டான். சரிங்க, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இந்த மாதிரி நிறுவனங்கள் நிறைய ஆட்ஸ்ன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி MLMல பெரிய லெவலில் ஸ்கேம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்சி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆலியன்ஸோட தான். சரிங்களா? நிறைய பஜாஜ் ஆலியன்ஸு சொல்கிறாங்க இது டிஎல்சிக்கும் பஜாஜ் ஆலியன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஎல்சியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அடுத்தது SOBM கோனிப்பையா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அது ஒரு MLM கம்பெனி. அப்புறமா ஆம்வே ஒரு
5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸுக்கு முன்னாடி ஆம்பே மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் ஆம்பே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுறவங்க இருக்கலாம். ஒருவேளை இப்போ யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆம்பே வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும், ரொம்ப வில்லேஜில் இருக்கிற மக்களை வந்து ஈமு கோழி, முக்கியமாக அது எந்த ஏரியானா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் தான் நினைக்கிறோம். மொத்தம் என்னது சூரியன் எஃப்எம் ஆகட்டும், ரேடியோ மிர்ச்சி, ஹெலோ எஃப்எம் எடுத்துட்டா போதும் ஈமு கோழி விளம்பரமாக போட்டு சாக அடித்தாங்க. எல்லாருமே நிறைய பேர் வாங்கி ஏமாந்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து தாங்க அதெல்லாம் தடை பண்ணணும். சரிங்களா? இல்லை இதெல்லாம் உண்மையிலே கொடுக்குது அப்படின்னா அரசாங்கத்தின் மூலிமா தான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ எல்லாமே இருக்கணும். இது வானொலி எல்லாமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இயங்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமுக்கு துணை போகலாமா? இப்போ டிவியில் வேலை விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு தேவை பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனால் அவங்க போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி பெரிய லெவலில் ஏமாத்திடுறாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் இப்போது ரீசெண்டாக இதுன்னு இருக்குது கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பிட்காயின் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பிட்காயின் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டுற என்னுடைய ரொம்ப நண்பர் தான், தெரிஞ்சவர். சரிங்களா? அதில் வந்து காயின்ஸாக இருக்குதே, அதை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் காயின்ஸாக இருக்கான். அந்த காயினை மாற்ற முடியல. கேட்டால் அந்த யூசர் ஐடி கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். சரிங்களா? அவர் கூட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை. சரிங்களா? இந்த மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம். சரிங்களா? அவர் என்ன ஆனால் அவர் என்னையெல்லாம் என்றைக்கும் சேர்த்தணும்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் சொல்லலை. சரிங்க, நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அவரும் ஸ்கேமில் இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் தெரியும்னு நினைக்கிறோம், இந்த ஞோனி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு 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 பாட்டில் வந்து 2000 ரூபா 3000 ரூபான்னு கொடுத்தாங்க. எல்லா நோயுமே சரியாயிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம தான் உஷாராக வாழ்ந்துக்கணும். அதே மாதிரி வயசு இருக்கும்போது தான் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நம்ம வயசு இருக்கும்போது சம்பாதிக்கலனாலையும் பரவாயில்ல, நம்மளுடைய உடல் உழைப்பை, மன உழைப்பை, சொந்த பந்தம், ரிலேட்டிவ்ஸை எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு ஒரு விஷயத்துக்காக இதை சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்து நாளைக்கு சொந்த பந்தத்துக்கிட்டலாம் மிஸ்டோர்னு ஆகிற மாதிரி தேவையில்லை. வாழ்வதற்கு பணம் இருந்தால் போதும். பணமே வாழ்க்கை கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிச்சா கூட நிம்மதியாக வாழ்கிற ஃபேமிலிங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ்வளோதானே தவிர ரொம்ப பெரிய லெவலில் போய் யாரும் லாக் ஆக வேண்டாம். உங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு உருவாக்குறதில், புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குறதில், ஒரு மின்சாரத்தை உருவாக்குனாங்க, டிவியை உருவாக்குனாங்க, ஒரு டைலரிங் மிஷினை உருவாக்குனாங்க, ஒரு லாரி, பஸ்ஸு, கம்ப்யூட்டர், மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவோ இருக்குது. டெக்னாலஜி எவ்வளவோ துறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு துறைகளை நீங்கள் உருவாக்குங்க. கோடிங் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஏஐ டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி பல அரிய விஷயங்கள் இருக்குது. அதாவது வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் எவ்வளவோ சாத்தியங்கள் இப்போது வந்துட்டுருக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் வந்து வெறும் கையில் அடித்து நெல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது டெக்னாலஜி மிஷினை கொண்டு போய் கொடுத்தாக்க அதுவே அடித்து பில்லை தனியாக ரோல் பண்ணி கொடுத்துட்டு நெல்லை தனியாக பிரித்து கொடுத்துருது. இதெல்லாம் வந்து அட்வான்ஸோட வளர்ச்சி. இதெல்லாம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி வரும் அப்படின்னு எந்த ஒரு விவசாயியுமே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி துறையில் இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. பணத்தை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. மக்களை வந்து நல்ல அறிவாளியாக இருக்கிறவங்க தான் எம்எல்எம்மில் போய் மாட்டுறான். நான் உண்மையாக சொல்கிறேங்க. எம்எல்எம்மில் மாட்டுறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஸ்கேமுக்கு மாட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப சிந்திக்கக்கூடியவனாக தான் இருக்கான். நல்ல நாலேஜ் பர்சன் போய் தான் அதில் மாட்டுறான். நாலேஜ் இல்லாதவன் எப்போ நமக்கெல்லாம் பேச்சு திறமையில, நம்ம ஏதோ கூலி வேலைக்கு போகிறோம், ஏதோ மேஸ்திரியோ டைலரோ ஏதோ ஒரு வேலை நம்ம செய்வோம், சென்ட்ரிங் வேலையோ அப்படின்னு செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவன் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போயிடறோம். இல்லை, நம்ம வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க தான் போய் ஸ்கேமில் மாட்டுறாங்க. இது நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை வச்சு நான் சொல்கிறேங்க. இதில் உண்மை இருக்கலாம், பொய் கூட இருக்கலாம். சரிங்களா? எல்லாருக்குமே கரெக்டாக பேசணும்னு கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கருத்தை சொல்கிறேங்க. யாரும் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டாதீங்க. இதை வந்து பள்ளிக்கூடத்துலேயே இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் சொன்ன தகவல்லாம் வந்து 100%
உண்மைதான். உண்மையான தகவலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடத்திலே போட்டு காட்ட சொல்லலாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் எப்படிலாம் ஸ்கேம் நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. பணத்தோட இது வந்து வந்து சொல்லிக் கொடுக்கணுங்க. பணம் வந்து தான் வாழ்க்கை. கோடி கோடியாக சம்பாதிச்சா மட்டும்தான் பணம் வாழ்க்கை. அப்படி இல்லை, அதை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கே, அந்த மாதிரின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் தனிப்பட்ட விருப்பம் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இது யாருடைய இப்படியெல்லாம் செய்யணும், என்னுடைய இதுக்கு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் அவேர்னஸ் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க வளர்ந்து வரும்போது, அவங்க காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு தாட்ஸு எம்எல்எம்குள்ளே போக மாட்டாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, வேறு ஏதாவது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன கண்டுபிடிப்பாக இருந்தாலையும் பெரிய லெவலில் ஊக்குவிக்கணும். சமுதாயம் வந்து அதை பாராட்டணும். ஒரு ஒரு சின்ன ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோலராக, ஒரு சின்ன ஒரு டிராயிங்காக, குழந்தைங்க ஒரு சின்ன ஒரு பென் கண்டுபிடிக்கிறாங்களா, அந்த பெண்ணை கூட மிகப்பெரிய எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு நிறைய வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு வாழை இலை இல்லைனா தென்னை நார், இந்த மாதிரி சுற்றி கூட ஏதாவது குளோபல், அதாவது பூமிக்கு வந்து எந்த ஒரு இதுலேயும் பிளாஸ்டிக் இல்லாமல் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பாராட்டுங்க. சன் டிவி ஆகட்டும், வேறு மீடியாஸ் ஆகட்டும், பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். 10 ரூபா பொருளாக இருந்தாலையும் மிகப்பெரிய லெவலில் ரூபா ஒரு பூமர் விற்கிறாங்க, அதை ரொம்ப கோடிக்கணக்காக பணத்தை வாங்கிட்டு செய்கிறீங்க. சில விஷயங்கள்லாம் பணத்தை கடந்தும் செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அடுத்து சந்ததியினரை நம்ம காப்பாற்ற முடியும். சரிங்களா? இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு இருந்தவங்கலாம் ஒரு ஒரு 6 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாங்க, நிம்மதியாக தான் வாழ்ந்தாங்க. இப்போ 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓடிட்டு தான் இருக்காங்க. என்ன 50 60 வயசில் பிபி சுகரு டேப்லெட் எடுத்துகிட்டு 60 70 வயசில் செத்து போயிடுறாங்க. அப்போல்லாம் 100 வருஷம் வரலைக்கும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்கு கொண்டு வாங்க எல்லோரும். அது வந்து பள்ளிக்கூடத்தில் தான் எல்லாமே, ஸ்கூலில் சொன்னால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்கள போய் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக கிளாஸ் எடுக்க முடியாது இல்லையா? மீடியாக்கள் செய்யலாம் அந்த வேலையை. மீடியாக்கள் செய்யாது. மீடியாக்களை செய்ய சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதை வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து செய்யணும். ஆஸ்பர் இது வந்து சமுதாய நலனுக்காக செய்யணும். எங்கே மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றம் தடைபட்டுருமோ அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் போயிட்டுருக்கு. இருக்காங்க நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நல்லவங்க இருக்காங்க, வீடியோஸ் போடுறாங்க. அவங்க வீடியோவை ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்க. ஒரு ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான நியூஸாக இருந்ததுன்னா லட்சக்கணக்கான வியூஸ் போகுது, ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் போகுது, ஷேர் போகுது. ஒரு நல்ல தகவலை வந்து யாருமே லைக் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நல்ல விஷயங்கள் போய் சேர்கிறதுக்கு மெதுவாக தான் இருக்கும். அதை வந்து அரசாங்கம் தான் முன்னெடுத்து செய்யணும். இது எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்கிறேங்க. இன்னும் நிறைய நிறுவனங்கள் நான் கட்டி ஏமாந்த நிறுவனங்களோட பேர்லாம் எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சது வரலைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. நன்றி.